Hi friends, welcome to NIZFAR Kitchen. Assalamualaikum. நம்ம இன்னைக்கு NIZFAR Kitchenல கருவாடு தொக்கு பண்ண போறோம். அஸ்ஸலாமுஅலைக்கும். நம்ம இன்னைக்கு NIZFAR Kitchenல கருவாடு தொக்கு பண்ண போகிறோம். நான் அதுக்கு பண்ணா கருவாடு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கருவாடு பொரித்து எடுத்து நம்ம பண்ண போகிறோம். அடுத்து அதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்துருக்கோம். வெங்காயம் நான் 3 பல்லாரி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பூண்டு பல் எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டு பல் போடணும். பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் போட்டு நம்ம கருவாடு தொக்கு பண்ணலாம். வாங்க. எண்ணெய் வச்சு சூடாகிடுச்சு. நம்ம கருவாடு பொரித்து எடுத்துக்கலாம். கருவாடு பொரித்து எடுத்துகிட்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கருவாடு கொஞ்சம் பிரட்டி விட்டுக்குருவோம். நம்ம ஒரு சைடு வெந்துருச்சு, ஒரு சைடு பிரட்டி விட்டுக்குருவோம். இப்போ கருவாடு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம கருவாட்டை எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த கருவாட்டை எடுத்துட்டு நம்ம முள்ளெல்லாம் எடுத்துட்டு நம்ம செய்ய போகிறோம். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கருவாடு தொக்கு வச்சுருவோம். நான் காணா எண்ணெய் எடுத்துருக்கேன். இதுக்கு நான் கடலை எண்ணெய் காணா எண்ணெய்ன்னு சொல்லிட்டேன். இது கடலை எண்ணெய். நான் 3 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். இப்போ கடுகு உளுந்து போட்டுக்கிடலாம். அடுத்து பூண்டு போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டு. வெங்காயம் அங்கே வதங்கிட்டு இருக்கிறது. கருவாடு ஆறிடுச்சு. நம்ம கருவாட்டை க்ளீன் பண்ணி முள்ளெல்லாம் எடுத்துருவோம். நல்லா முள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. முள் இல்லாமல் இருந்தால் சாப்பிடும்போது நம்மளுக்கு நம்ம முள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேவையில்லை. நல்லா எடுத்து நம்ம சாப்பிடலாம். நம்ம கருவாடை முள் இல்லாமல் சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்க, இப்படி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. முள்ளை எடுத்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வதங்குது. தக்காளி மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். வாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் வதக்கி விட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுது. மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். நான் காரத்துக்கு தகுந்த அளவு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் 2 போடுறதுனால. மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கிளறி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எல்லாம் வதங்கி நல்லா வரட்டு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம கருவாட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டு நல்லா இன்னும் வதங்கட்டு. கருவாடு வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும்.
தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க. உப்பு வந்து கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால உப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் தேவை அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் போல் உப்பு போடுறேன். நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வேக விடுவோம். கருவாடு வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். நம்மளோட சுவையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதே மாதிரி சமையல் முறையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் சீக்கிரமே பார்க்கலாம்.